Hello trainees. இன்னைக்கு நம்ம country drill, hand drill, rigid brace, breast drill, hand auger மற்றும் drill bits யூஸ் செய்யறத கத்துக்க போகிறோம். இந்த வீடியோட objectives என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க கத்துப்பீங்க country drill, hand drill, rigid brace, breast drill, hand auger மற்றும் drill bits ஓட யூஸை ஐடென்டிஃபை செய்யறது. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். இது ஒரு கை துளையிடும் இயந்திரம். பெவல் கியர் வகை துளையிடும் இயந்திரம் 6 மில்லிமீட்டர் வரை சிறிய விட்டம் கொண்ட துளைகளை துளைக்க பயன்படுகிறது. அடுத்த கருவிக்கு செல்லலாம். பிரஸ்ட் ட்ரில்லிங் இயந்திரம். பிரஸ்ட் ட்ரில்லிங் இயந்திரம் அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டால் என்பதால் பெரிய விட்டம் கொண்ட துளைகளை துளைக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரங்களில் 6 மில்லிமீட்டர் முதல் 12 மில்லிமீட்டர் வரையிலான ட்ரில்களை பயன்படுத்தலாம். அடுத்த கருவிக்கு செல்லலாம். கண்ட்ரி ட்ரில். இது மரத்தால் ஆனது. அதன் நீளம் 100 மில்லிமீட்டர் முதல் 250 மில்லிமீட்டர் வரை. 60 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட மரக்குச்சி மற்றும் 90 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூல் இந்த பயிற்சியை சுழற்றுவதற்கு அவசியம். மரக்குச்சியை சுற்றி ஒரு நீரூற்று போல நூல் பிழிந்து சுற்ற பயன்படுகிறது. 3 மில்லிமீட்டர் முதல் 12 மில்லிமீட்டர் வரையிலான விட்டம் கொண்ட துரைப்பான் பிட்டுகள் துளையிடுவதற்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்த கருவிக்கு செல்லலாம். ராஷெட் பிரேஸ் ட்ரில். ராஷெட் பிரேஸ் ட்ரில் ஒரு பொறிமுறையுடன் வழங்கப்படுகிறது. சக் ஒரு திசையில் மட்டுமே சுழலும் போது ராஷெட் பிரேஸை அங்கும் இங்கும் சுற்றி அனுமதிக்கிறது. கேமரா வளையத்தை கடிகார திசையில் மாற்றும் எதிர் கடிகார சுழற்சிக்கான நிலைகளில் அமைக்கலாம். பிரேஸ் ட்ரில் பிரேஸ் சக் பயன்படுத்த ஒரு டேப்பர் டேங்க் உள்ளது. ட்ரில் ஒற்றை வெட்டு விளிம்பை கொண்டுள்ளது. இதன் காரணமாக துல்லியம் தேவைப்படும் இடங்களில் ட்ரில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்த கருவிக்கு செல்லலாம். ட்விஸ்ட் பிட். இது ஒரு ஆகர் பிட் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பிட் ஒரு முறுக்கப்பட்ட புள்ளி மற்றும் முறுக்கப்பட்ட ஷாங்க் இரண்டையும் கொண்டுள்ளது. முறுக்கப்பட்ட புள்ளி பிட்டை மரத்திற்குள் இழுக்கிறது. 2 வகைகள் கடின மரத்திற்காக மட்டுமே செய்யப்படுகிறது. ஸ்பர்ஸ் மற்றும் ஸ்கிரைபர் இல்லாமல். ஸ்பர் கொண்ட மென்மையான மரத்திற்கு. இரண்டாவது, கடினமான அல்லது மென்மையான மரத்தில் ஆழமான துளைகளை துளைக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இறுதி தானியத்தில் சலிப்படையும் போது இது பயனுள்ளதாக இருக்கும். நீளமான முறுக்கப்பட்ட தண்டு துளையை நேராக வைத்து கழிவுகளை வெளியேற்றும். அளவு 6 மில்லிமீட்டர் முதல் 45 மில்லிமீட்டர் வரை. அடுத்த கருவிக்கு செல்லலாம். சென்டர் பிட். இந்த பிட் வடிவத்தை பொறுத்தவரை மற்ற பிட்டுகளிலிருந்து வேறுபடுகிறது. அதன் வெட்டு நடவடிக்கை ட்விஸ்ட் பிட் போன்றது. மைய புள்ளி பிட்டை வழிநடத்துகிறது. வெட்டு புள்ளிகள் சில நேரங்களில் திரிக்கப்பட்டன. ஸ்பர் அல்லது ஸ்கிரைபர் புள்ளியை விட சற்று சிறியது. துளையின் விளிம்பை வெட்டுகிறது. திசைவி அல்லது கட்டர் கழிவு பகுதிகளை வெட்டுகிறது. இந்த பிட்டுகள் மெல்லிய மரத்தின் மூலம் ஆழமற்ற துளைகள் அல்லது துளைகளுக்கு மட்டுமே பொருத்தமானவை. சலிப்பை நேராக வைத்திருக்க வழிகாட்டும் ஷாங்க் அல்லது அளவு 6 மில்லிமீட்டர் முதல் 50 மில்லிமீட்டர் வரை. 25 மில்லிமீட்டர் வரை = 16 எண்கள். 25 மில்லிமீட்டர் முதல் 50 மில்லிமீட்டர் வரை = 8 எண்கள். அடுத்த கருவிக்கு செல்லலாம். எக்ஸ்பான்ஷன் பிட். இந்த பிட் 12 மில்லிமீட்டர் முதல் 75 மில்லிமீட்டர் வரை துளைகளை வெட்டுவதற்கு சரி செய்ய முடியும். அதன் வெட்டு நடவடிக்கை மைய பிட் போன்றது. மெல்லிய மரத்தின் மூலம் துளையிடும் ஆழமற்ற துளைகளுக்கு. அடுத்த கருவிக்கு செல்லலாம். கோப்ரா பிட் ஒரு முறுக்கப்பட்ட புள்ளியை கொண்டுள்ளது. இந்த பிட்டை மரத்திற்குள் இழுக்கிறது. சலிப்படையும் போது, குறிப்பாக இறுதிக்கு அருகில் இருக்கும்போது மரங்கள் பிளவுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நகங்கள் மற்றும் திருகுகளுக்கு சிறிய துளைகளை துளைக்க இது பயன்படுகிறது. அளவு 2 மில்லிமீட்டர் முதல் 10 மில்லிமீட்டர் வரை. அடுத்த கருவிக்கு செல்லலாம். டவல் பிட். டவல் ரவுண்டர் அல்லது ஷார்ப்னர் ட்விஸ்ட் பிளேட் போன்றது. இது ட்விஸ்ட் பிளேடை விட சிறியது. டவல்களுக்கான சலிப்பு துளைகள் மற்றும் பூர்வாங்க சலிப்பு கழிவுகளுக்கு அளவு 6 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. அடுத்த கருவிக்கு செல்லலாம். கவுண்டர் சிங்க் பிட். இந்த பிட்டுகள் துளைகளின் உச்சியை பெரிதாக்கும் குறுகலான வெட்டுப்புள்ளியை கொண்டுள்ளன. இந்த செயல்முறை எதிர் மூழ்குதல் என்று அழைக்கப்படுகிறது. கவுண்டர் சங்க் ஹெட் ஸ்க்ரூக்களை
தலையை பெறுவதற்கு துளைகளின் உச்சியை முழுகடிக்க. நத்தை முறை மிகவும் கடினமான மரங்களுக்கு ஏற்றது. அளவு 6 மில்லிமீட்டர் முதல் 20 மில்லிமீட்டர் வரை. அடுத்த கருவிக்கு செல்லலாம். ஃபோர்ஸ்னர் பிட். இந்த பிட் மற்ற பிட்டுகளிலிருந்து வேறுபடுகிறது. மையப்புள்ளியால் அல்ல, அதன் வட்ட விளிம்பால் வழிநடத்தப்படுகிறது. தானியத்தின் திசையை பொருட்படுத்தாமல் வேலையின் மேற்பரப்பில் எந்த கோணத்திலும் துளையிடுவதற்கு இது பயன்படுத்தப்படலாம். திருகுகள், மேஜையின் தண்டவாளங்கள், சலிப்பூட்டும் வளைந்த துளைகளுக்கு பாக்கெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. மாதிரி உருவாக்கம் மற்றும் உள்வாங்கப்பட்ட செதுக்கல் வடிவமைப்புகளில் தட்டையான அடிப்பகுதி துளைகள். 6 மில்லிமீட்டர் முதல் 40 மில்லிமீட்டர் வரை அளவு. அடுத்த கருவிக்கு செல்லலாம். கிம்லெட் ஒரு முறுக்கப்பட்ட புள்ளியை கொண்டுள்ளது. இந்த பிட் மரத்திற்குள் இழுக்கிறது. கை சலிப்பிற்காக ஒரு சிறிய குறுக்கு கைப்பிடி உள்ளது. பிரேஸ் பயன்படுத்த முடியாத திருகுகள் மற்றும் நகங்களுக்கு சிறிய துளைகளை சலிப்பதற்கு. கிம்லெட்டை கவனமாக பயன்படுத்த வேண்டும், அது மரத்தை பிரிக்கும். அடுத்த கருவிக்கு செல்லலாம். ப்ராடால் ஒரு மெல்லிய ஸ்டீல் கம்பியை கொண்டிருக்கும். இது ஒரு முனையில் ஒரு சிறிய வெட்டு விளிம்பில் தட்டையானது. மறுமுனையில் ஒரு பெட்டி மரக்கைப்பிடியில் டேங்க் பொருத்தப்பட்டது. தட்டையான வெட்டு விளிம்பு தானியத்தின் குறுக்கே வைக்கப்பட்டு முன்னும் பின்னுமாக முறுக்கப்பட்ட போது மரத்தில் கட்டாயப்படுத்தப்படுகிறது. அதனால் இழைகள் வெட்டப்பட்டு ஒரு சிறிய துளையை உருவாக்குகிறது. பிரேஸ் மற்றும் பிட் தேவையில்லாத சிறிய துளைகளை உருவாக்குவதற்கு அளவு 3 மில்லிமீட்டர் முதல் 12 மில்லிமீட்டர் வரை. அடுத்த கருவிக்கு செல்லலாம். Recap. நாம கண்ட்ரி ட்ரில், ஹேண்ட் ட்ரில், ரிச்சர்ட் பிரேஸ், பிரஸ்ட் ட்ரில் மற்றும் ஹேண்ட் ஆகர் மற்றும் டிஃப்ரெண்ட் ட்ரில் பிட்ஸை யூஸ் செய்கிறத பார்த்தோம். வெவ்வேறு ட்ரில் பிட்ஸ் அதோட பர்பஸ்க்கு ஏற்றபடி யூஸ் செய்யப்படுது. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.